ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பம் இருக்குதுன்னா பசங்களை படிக்க வைக்கணுன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இது நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுலாம் பேசல, நடைமுறையில் பார்க்குறேன், சொல்கிறேன். நான் இப்போ என்னென்னா, நானும் படிக்க வச்சேன், ரொம்ப போராடினேன். ஒரு பொண்ணை 3 பேர், மொத்தம் 3 பொண்ணு. ஆனால் ஒரு பொண்ணை படிக்க வைக்க பிஎஸ்சி நர்சிங். இது ஒரு தகப்பனுடைய உதவி இல்லாமல் ஒரு ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். வீட்டில் ஒரு நிமிஷத்துக்கு கூட நான் வீணாக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு 1,50,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் யாரும் கொடுத்து உதவலை. ஒரு வருஷம் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா கொடுத்தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது யார் கொடுப்பா? ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் போய் வேலை பார்த்தது. இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணு. இந்த ஒரு பொண்ணுடைய அடுத்த வருஷம் 1,50,000 லட்சம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், வெளில தள்ளிடுவாங்க. என்ன பண்ணுறது? ராவு பகலும் நான் தூங்கலை. வீட்டில் இருந்தபடியே என்னென்ன பொருள்களை, கைவினை பொருள் செய்யணுமோ, என்னென்ன துணியிலேருந்து மாவுலேருந்து எல்லாத்தையும் அரைச்சி வீட்டில் இருந்தபடியே பண்ணினேன். 2வது மற்ற டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, மெஸ் பில்லு எங்கள் பொண்ணு அனுப்பும் சென்னையிலேருந்து. இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த பொண்ணை 4 வருஷம் படித்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். நான் பட்டப்பாடு எனக்கு அந்த கஷ்டம். பல முறை செத்து பொழைச்சேன் நான். அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே கடனை அதிகமாக வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. பணத்தை வாங்கி கல்யாணமோ வீடோ கட்டாதீங்க, அது அவங்கவுங்க கட்டிக்குவாங்க. 2வது, ஒரு மனிதன் குடிக்கக்கூடாது. குடித்தா எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் குடும்பம்னு அதுக்கு உதாரணம் நான். இந்த உலகத்தில் யாரும் குடிக்காதீங்க. குடிக்காமல் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூக்கும் தோட்டமாக இருக்கும், பூந்தோட்டம். இல்லைன்னா சுடுகாடாக தான் போவோம். அது நீங்களே தேர்ந்தெடுத்துங்க. குடிக்காதீங்க. அப்படியே குடித்தாலும் குடிய ஒரு சும்மா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற ஊருக்காவாக வச்சுருங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் எந்த உதவியும் செய்யாது. சும்மா கல்யாணம் பண்ணால் அரைப்பவும் தாலி, ஆனால் அடுத்தது குடிச்சிட்டு அவங்க காலி. இதுதான் உண்மை. எனக்கு யாரும் லைக்கோ சப்ஸ்கிரைபோ யாரும் பண்ண மாட்டேறீங்க. எனக்கு கிளாரிட்டி இல்லை, செல்ஃபோன் நல்லா இல்லை, என்னட்டே அது எல்லாத்தையும் கரையேற்றி சேர்த்து இப்போ இந்த நிலையில் இருக்குது அந்த சின்ன வீட்டில். அவ்வளோதான், எளிமையாக வாழ்கிறேன். காரணம் என்ன? யாருமே எனக்கு கொடுத்து உதவலை. மறுபடியும் லோன் எடுத்து எல்லோரும் கொடுத்து உதவுன்னு யாரும் எனக்கு திருப்பி கொடுக்கல. நான் என்ன பண்ணுறது? இந்த வீடு தான் எனக்கு கெதி. அதனால தான் இந்த வீட்டில் இருக்கேன். எங்கேயும் போகல. கடன் தலையை சுற்றி கடன் வந்தால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா எதையும் சாதிக்கலாம். இதை அலட்சியப்படுத்தாதீங்க. யார் யார் பார்க்குறீங்களோ இதை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு லைக் போடுங்க, போடாமல் போங்க. இந்த விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணாபாய். இதை எப்படியாவது நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப அவசியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி உயர்ந்துட்டு டாஸ்மார்க்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. தெருக்கு கொடுக்க வரப்போதான்ப்பா. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அவ்வளோதான்.